சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்லும் வார்த்தையை அலட்சியம் இல்லாமல் பொறுமையாக கேள். உன் துணை உன்னிடம் இருந்து விடை பெறும் நேரம் வந்துவிட்டது. காரணத்தை என்ன என்று கேட்டால் போய் வா என்று நீயும் சொல்லி அனுப்புவாய். சொல்கிறேன் கேள். உன்னை விட்டு பிரிந்து இத்தனை காலமானது. உன் மனம் என்னவோ அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் உன் துணையின் மனதில் பல மாற்றங்கள் வந்து இருக்கிறது. அந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று தான் உன்னிடம் இருந்து பிரித்து அழைத்து சென்றார்கள். உன் துணை இப்பொழுது முன்பு போல் இல்லை. மனதில் எத்தனையோ மாற்றங்கள் கொண்டு வேறு ஒரு உருவமாகத்தான் இருந்து வருகிறார். இதற்கு இடையில் பாவ சுமைகள் வேறு. செய்யக்கூடாத காரியங்களை செய்து பாவத்தை தலையில் வைத்து கொண்டிருக்கிறார். உன் துணை இந்த நேரத்தில் உன்னோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கையும் சீரழியும் என்று உன் சாயப்பா நான் பொறுமையாக இருந்தது நல்லதாகத்தான் போய்விட்டது. உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று வருவது போல் உன் வாழ்க்கையும் வெளிச்சத்திற்கு கட்டாயம் மாறும். உன் வாழ்க்கையின் திசை இப்பொழுது வேறு பாதையில் செல்வதால் உன் மனதை நீ விட்டுவிடாதே. கண்டிப்பாக உன் மனம் விரும்பும் வாழ்க்கையை நீ கண்டிப்பாக எட்டி பிடித்து விடுவாய். அந்த நல்லதொரு வாழ்க்கையை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காமல் உன் சாயப்பா நானும் ஓய மாட்டேன். இந்த நேரத்தில் உன் துணை செய்த பாவ மூட்டை அவிழ்ந்தால் உன் துணைக்கு சில பிரச்சனைகளும் உருவாகி உள்ளது. உன்னை பிரிந்து இருந்தாலும் உன் நினைவு இல்லாமல் இருந்த உன் துணைக்கு சற்று கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இப்பொழுது அதன் நேரம் முடியும் நேரமாகத்தான் இருக்கிறது. நீ மனதை கல்லாக்கிக் கொள்வது அவசியமான ஒன்று. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மரணம் என்பது எல்லோருக்கும் சொந்தமான ஒன்று. அது எப்பொழுது யாருக்கு எந்த நேரத்தில் வரப்போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் மனிதர்கள் பாவங்களை அதிகமாக செய்து தங்களின் முடிவை அவர்களே சீக்கிரமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒன்று உன் துணை. நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு என் மீது கோபம் வரலாம். நம்பிக்கையோடு என் பேச்சை கேட்கிறாய். அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்றும் உன் சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். காத்திரு, நல்லதே நடக்கும். கட்டாயம் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.